அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டு நம்முடைய தவக்காலம் முதல் ஞாயிற்றில் நாம் நம்முடைய நற்செய்தியில் இயேசு பாலை நிலத்துக்கு சென்று அவர் சோதிக்கப்பட்டார் பற்றி நற்செய்தியில் கேட்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நற்செய்தியை நாம் கேட்கின்றோம். ஒரு முக்கியமான கேள்வி நாம் கேட்க வேண்டும் என்னவென்றால், ஏன் இயேசு சோதிக்கப்பட வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும்? அழகைக்கு தெரியாதா இவர் கடவுளுடைய மகன்? ஏன் இந்த கடவுளுடைய மகனை சோதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். இயேசு பாலை நிலத்துக்கு செல்வதற்கு முன் அவர் திருமுழுக்கு பெற்றுள்ளார். யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு யோவான் அவருக்கு திருமுழுக்கின் வழியாக இயேசு அவருடைய பொது பணியை ஆரம்பிக்கின்றார். இயேசுடைய திருமுழுக்கத்தில் அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்டது. அதாவது, இவர் என் அன்பார்ந்த மகன், கடவுளுடைய மகன். அந்த குரல் கேட்டது. இப்பொழுது இயேசு பாலை நிலத்துக்கு சென்று அவர் சோதிக்கப்பட்டுள்ளார். ஏன்? இயேசு அவருடைய சீடர்களுக்கு, இயேசு இந்த உலகத்துக்கு மனிதராக வந்து மனிதரை போல வாழ்ந்து அவர் பொதுவாக என்ன காட்டுகின்றார்? மனிதனுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும் உண்டு என்று அவர் சொல்கின்றார், எடுத்து காட்டுகின்றார் அவருடைய சீடர்களுக்கு. அப்பொழுது தான் கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து வாழ வேண்டும் என்று இயேசு இதன் வழியாக காட்டுகின்றார். எப்படி சோதனைகள் வரும் பொழுது எதிர்க்க என்று இயேசு அவருடைய சீடர்களிடம் காட்டுகின்றார். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல சோதனைகள் வருகின்றது. ஆனால் குறிப்பாக இந்த காலத்தில், இந்த தவ காலத்தில் நம் அனைவரும் மனமாற்றம் அடைவதற்காக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடந்த திருநீற்று புதன் நாம் இந்த வார்த்தைகள் கேட்டோம். அதாவது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அதாவது இந்த காலம் குறிப்பாக இதற்காக மனமாற்றம் அடைவதற்காக 40 நாளுக்காக மட்டுமல்ல, ஆனால் வாழ்க்கை முழுவதும் இதன் வழியாக எப்படி மனமாற்றம் அடைய வேண்டும். பொதுவாக பார்க்கும்போது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தவ காலத்தில் பல நடைமுறைகள் அல்லது சில சடங்குகள் வழியாக நாம் 40 நாளாக நாம் செய்கின்றோம். நோன்பு செய்கின்றோம், நாம் ஜெபம் செய்கின்றோம், ஏழைகளுக்கு உதவி செய்கின்றோம், அது பண உதவி கொடுக்கின்றோம். ஆனால் தவக்காலம் 40 நாளாக மட்டுமல்ல, ஆனால் தவக்காலம் என்ன என்றால், எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர முடிய வேண்டும் என்று சிந்திக்க ஒரு நேரம். அதாவது பாவத்தெல்லாம் விட்டு திரும்பி கடவுளை நெருங்கி வருவதற்காக என்ன செய்ய முடியும்? ஒரு படம் பார்க்கும் பொழுது வீட்டில் ஒரு நம்ம டிவியில் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் நம்ம டாய்லெட்டுக்கு போக வேண்டியிருந்தால், அது போய் கிச்சனில் போய் ஒரு உணவு எடுக்க வேண்டியதால் நம்ம என்ன செய்கின்றோம்? அந்த படத்தை பாஸ் அமுக்கிறோம், பாஸ் பட்டன். தவக்காலம் ஒரு பாஸ் பட்டன் அல்ல. ஏனென்றால் 40 நாள் நான் சைவமாக இருக்க போகின்றேன், 40 நாள் நான் ஜெபம் அதிகமாக செய்ய போகின்றேன், 40 நாள் நான் ஏழைகளுக்கு உதவி கொடுக்க போகின்றேன். அதன் பிறகு பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி போகின்றோமா என்று நான் கேட்க வேண்டும். பழைய வாழ்க்கை என்று நாம் திரும்பி செல்கின்றோமா என்று கேட்க வேண்டும். ஆகவே ஏதாவது நம்ம இந்த தவக்காலத்தில் நம்முடைய முயற்சிகள், நம்முடைய நடைமுறைகள் மாற்றத்துக்கு திரு அவையில் இந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி இயேசு அவருடைய பொது பணியை செய்வதற்கு அவர் 40 நாள் நோன்பு இருந்து ஜெபம் செய்து அவர் தயார்படுத்தினாரோ, அதே போல நாமும் இந்த 40 நாளில் என்ன மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வர முடியும்? உதாரணமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உணவிலிருந்து நாம் நோன்பு செய்கின்றோம். ஆகவே இந்த காலத்தில்
நாம் இறைச்சி சாப்பிட மாட்டோம், இது சாப்பிட மாட்டோம் என்று சொல்கின்றோம். ஆனால் உண்மையாக இந்த காலத்தில் நோன்பு என்னவென்றால் நம்முடைய பாவத்திலிருந்து விட்டு புது வாழ்க்கையை அணிந்து கொள்வதற்காக நாம் நோன்பு செய்கின்றோம். அதனால்தான் இந்த ஆண்டு குறிப்பாக நம்முடைய பாப்பாண்டவர் குறிப்பாக என்ன கூறுகின்றார், ஆம், உணவிலிருந்து நான் நோன்பு செய்ய வேண்டும், அதே நேரத்தில் கடினமான வார்த்தைகளிலிருந்து பயன்படுத்துறது நாம் நோன்பு எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். கடினமான வார்த்தைகள் நாம் பயன்படுத்துகின்றோம், அசிங்கமான வார்த்தைகள் நாம் பயன்படுத்துகின்றோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில். அவர் கூறுகின்றார், ஆம், இறைச்சி சாப்பிடாம இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாயிலிருந்து விண்ணா வெளியே வருது என்று நாம் சிந்திக்க வேண்டும். உணவு உள்ளுக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் என்ன வெளியே வருகின்றது, அதிலிருந்து நாம் நோன்பு எடுக்கின்றோமா, நல்ல வார்த்தைகள் கூறுகின்றோமா, அவர் கேட்கின்றார். ஆகவே ஆம், நோன்பு எடுக்கலாம், ஆனால் மனமாற்றம் இருக்கின்றதா, உண்மையான மனமாற்றம். அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த தவ காலத்தில் நாம் அதிகமாக ஜெபம் செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், அதிகமான வார்த்தைகள் நாம் பயன்படுத்துகின்றோம். ஜெபம் மட்டுமல்ல, சிலுவை பாதை கூட நாம் சென்று பங்கெடுக்கின்றோம். இந்த அதிகமான ஜெபம் செய்யும் பொழுது, அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நான் அடைகின்றேன்? என்ன மாற்றம்? யாராவது நான் மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கின்றனா? அதிகமாக ஜெபம் செய்யலாம், ஆனால் பேசாமல் இருக்கலாம். அதிகமாக ஜெபம் செய்யலாம், மன்னிப்பு கொடுக்காமல் வாழலாம். அதிகமான ஜெபம் செய்யலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆகவே ஆம், ஜெபம் செய்கின்றோம். ஏன் ஜெபம் செய்கின்றோம்? ஏன் சிலுவை பாதை செய்கின்றோம்? கடவுளை நெருங்கி வருவதற்காக, கடவுளை போல வாழ்வதற்காக நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், ஜெபம் செய்ய வேண்டும், ஆனால் அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். சிலர் தான் பாந்த சகோதர சகோதரே, அதிகமாக ஜெபம் செய்யலாம், அதிகமாக பைபிள் படிக்கலாமா, ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசாம இருக்கலாம். ஒரே வீட்டில் பக்கத்து வீட்டில் கூட சண்டை போட்டு அவங்க பேசாம இருக்கலாம். அதிகமாக ஜெபம் செய்கின்றோம். ஆகவே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்றால், இதுதான் நம்முடைய சோதனை. அதிகமாக இயேசுக்கு பணி செய்யலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கின்றதா? இல்லாவிட்டால் நம்ம சகோதர சகோதரே, 40 நாள் பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? நெஞ்சை தட்டி, இந்த வருஷம் நான் நோன்பு எடுத்தேன், வெரி குட் வெரி குட். இந்த வருஷம் நான் அதிகமாக ஜெபம் செய்தேன், நான் சிலுவை பாதை 6 வாரம் மட்டும் இல்லை, ஆனால் நான் வீட்டில் கூட ஒவ்வொரு நாளும் சிலுவை பாதை செஞ்சிருக்கலாம். நெஞ்சை தட்டி, ஓகே, வெரி குட் வெரி குட். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்? அந்த திருநீற்று நாம் பெறும் பொழுது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், மனமாற்றம். ஆகவே பல ஆண்டுகளாக அன்பார்ந்த சகோதர சகோதரே, நாம் தவ காலத்தை நாம் கொண்டாடினோம். நாம் கேட்க வேண்டிய கேள்வியில் என்னென்றால், என்ன மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நான் காண்கின்றேன்? என்னுடைய அன்றாட வாழ்க்கையில், திருவாவை வாழ்க்கையில் நாம் சமூகமாக வாழலாம், ஆனால் என்னுடைய பொது வாழ்க்கையில் இயேசு 40 நாள் ஏன் பாலை நிறுத்தி சென்றால்? அவருடைய பொது பணியை ஆரம்பிப்பதற்காக, அவருடைய பொது வாழ்க்கைக்கு நுழைவதற்காக அவர் நோன்பெடுத்தார். அதன் பிறகு யார் யார் அவரை சந்தித்தாரோ கடவுளை கண்டார்கள், கடவுளுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே நாமும் இந்த 40 நாளில் நோன்பெடுக்கலாம், கண்டிப்பாக ஜெபம் அதிகமாக செய்யலாம், ஆம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், ஆம், செய்ய வேண்டும். ஆனால் என்ன மாற்றம் காண முடியும்? அந்த பாஸ்காவை கொண்டாடும் பொழுது, இயேசு புது வாழ்க்கை கொடுக்கும் பொழுது என்னால் என்ன கூற முடியும்? இதுதான் ஒரு புதிதாக நான் பெற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நோன்பு, ஜெபம், உதவி செய்வது, இதெல்லாம் எனக்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்து விட்டது என்று நாம் வெல் டன், நன்றாக செய்தேன் என்று நாம் கூறலாம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரி, இது ஒரு புனிதமான காலம். இந்த புனிதமான காலத்தை நன்றாக பயன்படுத்தி நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்கள் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதனால்தான் இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த தவக்காலம் ஒரு வித்தியாசமான தவக்காலமாக இருக்கட்டும். ஆம், கடந்த தவக்காலங்கள் ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஆண்டாக இருக்கட்டும். இந்த 40 நாள், இந்த நோன்பு, இந்த ஜெபம் எல்லாம் ஒப்பு கொடுக்கும் பொழுதே மனம் இறங்கி, மனம் மாறி உன்னை நெருங்கி வருவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த 40 நாள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் அந்த ஆண்டவரிடம், எந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும்? கடினமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் பயன்படுத்தின்றான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில். என்னுடைய வாழ்க்கையில் ஒருவரோடு நான் பேசாமல் இருக்கின்றனா, பல ஆண்டுகளாக மன்னிப்பு கொடுக்காமல் இருந்திருக்கிறேனா, அன்பு காட்டாமல் நான் இருந்திருக்கின்றனா, நான் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஏழைகளுக்கு கண் திறந்து நான் உதவி செய்திருக்கின்றேனா என்று நான் கேட்க வேண்டும். ஏனென்றால் பார்த்த சகோதர சகோதரிகளே, பல தடவை நம்முடைய சொந்த கம்ஃபர்ட் நாம் வாழலாம். இதுதான் என்னுடைய பொருள், இதுதான் நான் வாழப் போகின்றேன், அது அவங்களோட பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்லை, நான் திறந்த மனதோடு நான் இருக்கின்றேனா. அதனால் தான் இந்த தவக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள்.